Srinath. It was really a surprise. I had not told about it to anyone, but he has taken an extra effort to organize all these things. On behalf of, from the bottom of my heart, I thank Monsignor Joseph Suseinathan, and I continue to ask your prayer so that I may continue to do my ministry in the prayer for God. Thank you. Have a blessed day. Thank you. May the good Lord bless you. May the good Lord bless you. May the good Lord bless Father. Happy birthday to you. டேனியல் இறுதியநாதன் அவருடைய 33 ஜீசஸ் ஏஜ் 33வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவரை இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே திருப்பதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தொடர்ந்து அவருக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அவர் பணி சிறக்கவும் அவர் செல்லும் இடமெல்லாம் இறைவனுடைய பணியை சிறப்புற செய்யவும் மேலும் மக்களுடைய பாசத்தையும் அன்பையும் பெற்றுக்கொண்டு என்னாலும் நல்ல ஒரு புனிதமான குருவாக இருக்க வேண்டும் என்று திருப்பலியிலே அவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எனது சகோதர குருக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்காகவும் எனது பணிக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இறைவன் அவரை மிகவும் அதிகமாகவே ஆசிர்வதித்திருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. நிறைய திறமைகள், நல்ல பண்புகள், பணிவாழ்வு செய்யக்கூடிய ஆற்றல். ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவரை நாம் இப்பொழுது வாழ்த்துவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குருவானவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்றால் 2 காரணம். அந்த பங்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே தான் நாங்களும். நீங்க சந்தோஷமா எங்களை பார்க்கும் போது நாங்களும் சந்தோஷமா பண்ணி வாழ்க்கை செய்யறோம். 2வதாக அவரோடு இருக்கும் அந்த சககுருக்கள், அவர் எப்படி எங்களை மாற்றிக் கொள்கின்றாரோ அப்படி அதிகமான மகிழ்ச்சியானது நம்ம இருக்கின்றது. இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு ஆண்டவர் என்னை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார் என்றால் அருள் தந்தை ஜோசப் சுசைநாதன் அவர் எங்களை மிகவும் நன்றாக பார்த்துக்கொண்டு ஒரு தந்தையை போல எங்களை அரவணைத்து வழிநடத்தி வருகின்றார். அதற்கு அவருக்கு நான் முதலில் நன்றியை செலுத்த வேண்டும். தேங்க்யூ ஃபாதர். மற்றும் இந்த பிறப்பு விழா சொல்ல போனா பர்த்டே சும்மா சைலண்டா மாசிச்சுட்டு போயிடாது. ஆனால் எனது நண்பர்கள், இது யாருக்கும் எனக்கே தெரியாது இவங்க இவ்வளவு பேர் வராங்க. ஆனால் இந்த நண்பர்கள் என் மீது வைத்திருக்கும் அந்த அன்பினால் இந்த திருப்பலியில் பங்கு கொண்டு எனக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களை தொடர்ந்து குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். உங்களின் ஜெபத்தால் தான் நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம். உங்களின் ஜெபத்தால் தான் நாங்கள் வளருகின்றோம். அதனால் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.